அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் எஸ்பி நாகராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கிறீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்திலீங்க செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருந்தாங்க. அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார், என்ன பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. செவ்வாய் ராகு ஒரு ஜாதகர் சேர்ந்து இருந்தாலேங்க அந்த ஜாதகர் கோபம் அதிகம் உள்ளவராக இருப்பார், கடுமையான கோபக்காரராக இருப்பார். சர்வ சாதாரணமா அடிதடி சண்டையில இறங்கக்கூடியவரா இந்த செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை உள்ள ஜாதகம். அவங்க கிட்ட பழகிறதுங்கிறதே கொஞ்சம் கடுமையான விஷயம் வைக்கல, அப்படி கோபம். ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயோட ராகு சேரும்போது செவ்வாயோடைய தன்மைகளை அதிகப்படுத்தி விட்டுருவார். செவ்வாயினால என்னங்க வேகம், கோபம், ஆத்திரம், அவசரம், ஆங்காரம் எல்லாத்துலயும் தான் முன்னணியில் இருக்குங்கிற அந்த ஒரு தன்மை பல மடங்கு அதிகப்படுத்தி விட்டுருவார். பொதுவாகவே செவ்வாய்னா ஒரு துடிப்பான கிரகம், வேகமான கிரகம், கோபமான கிரகம். இவர் போய் கூட ராகு சேர்ந்தார்னா பிரம்மாண்டமான சூரியனையே மறைக்கிற பிரம்மாண்டமான நிழலான இந்த ராகு கூட சேர்ந்து எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்திடும். கோபத்தை பிரம்மாண்டப்படுத்தி விட்டுருவார், ஆத்திரத்தை பண்ணி விட்டுருவார், அவசரத்தை பண்ணி விட்டுருவார். அதனால பட்டுன்னு அடிக்கடி சண்டையில் இறங்கியிருப்பாங்க. அதை பத்தி யோசிச்சே இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட பழகிறதுங்கிறதே, ஏன்னா 2 வாரத்தை 3வது வாரத்தை 2 வாரத்தை பேச்சு, 3வது வாரத்தை வீச்சு அப்படிங்கிற ஒரு இயல்பை, ஒரு தன்மையை இந்த ராகு செவ்வாயோட சேரும்போது ஜாதகத்துக்கு உருவாக்கிட்டுருவார். அப்புறம் அடுத்த பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுத்துருவார். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவியே கூட கொடுப்பாங்க, பிரிவியே கூட ஏற்படுத்தலாம். சரிங்களா. அப்புறம் இன்னொன்று பாருங்க, செவ்வாய் சொத்துக்கு காரணகர்த்தாவா, பூமி காரணகர்த்தாவா, அதுலேயும் சிக்கல். சொத்து இருந்துச்சு, அந்த சொத்துலையும் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலையும் இந்த ராகு செஞ்சுடுவார். சரிங்களா. செவ்வாய் வாகனத்துக்கு காரணகர்த்தாவா, வண்டி வாகனத்துக்கு வரும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா போகும். ஏன்னா அடிக்கடி விபத்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை. செவ்வாய் வண்டி வாகனத்துக்கு குறிக்கிறதுனால ராகு கூட சேரும்போது அதுல சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்றாரு, விபத்துகளை கொடுத்துட்றாரு. சரிங்களா. அப்புறம் ஜாதகருக்கு மட்டும்தான் இதான்னா, ஜாதகருக்கு சகோதரன் இருக்கு அப்படின்பீங்க, சகோதரனுக்கு தொந்தரவு கொடுத்துருவார், தோஷத்தை கொடுத்துருவாப்படி, கண்டத்தை கொடுப்பாப்படி. ஏன்னா செவ்வாய் சகோதரனுக்கு காரணம் வைக்கிறாரு இல்லைங்களா. ராகு கூட சேரும்போது ஜாதகருக்கு சகோதரன், அது ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருந்தாலும் சரிங்க, அல்லது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே செவ்வாய் சகோதரரை குறிப்பார். ஆணுக்கும் செவ்வாய் தான் சகோதரரை குறிக்கக்கூடிய கிரகம், பெண்ணுக்கும் செவ்வாய் தான் சகோதரரை குறிக்கிற கிரகம். இந்த அமைப்பில் பார்க்கும்போது செவ்வாயோட ராகு சேரும்போது சகோதரருக்குங்க தோஷம், கண்டம், இந்த மாதிரி விஷயங்கள் சங்கடங்களை கொடுத்துருவார். இதை விடங்க, பெண்கள் ஜாதகத்தில் மட்டும் இந்த ராகு செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்கவே கூடாது. பொதுவாகவே இருக்கக்கூடாது, எந்த ஜாதத்திலும் இருக்கக்கூடாது. குறிப்பா பெண்கள் ஜாதத்தில் இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் கணவனை குறிக்கிற கிரகம் இல்லைங்களா. கணவனுக்கு காரம் வைக்கிறது பெண்களுக்கு. சகோதரன் போது ஆண் பெண் 2 பேருக்குமே சகோதரன் குறிச்சிடறாங்க. ஆனா பெண்ணுக்குன்னு குறிப்பா கணவனுக்கு இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்புறம் செவ்வாயோட போய் ராகு சேர்ந்து பெண் ஜாதகத்தில் இருந்தா ராகு என்ன அட்டகாசம் பண்ணுவார்னு பார்த்துக்காங்க. திருமண வாழ்க்கை மிக 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 கடுமையா பாதிச்சுட்டுருவார் இந்த செவ்வாயோட ராகு சேர்ந்து பெண்கள் ஜாதகத்தில். ஆண்களுக்குமே அந்த பிரச்சனை கொடுப்பார், ஆனா பெண்களுக்கு அந்த பிரச்சனை கடுமையாக இருக்கும். முற்றிலும் திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நிலையை இந்த செவ்வாயோட ராகு சேர்ப்பு செஞ்சுக்கிறார். ஏன்னா பொம்பளைக்கு புருஷனை குறிக்கிற கிரகம் இந்த செவ்வாய், கெடுத்து விட்டுருவார், அந்த வேலை செஞ்சுக்கிறார். சரிங்களா. ஆனா அதே நேரத்துல நாம பார்த்த இந்த பலன்கள் எல்லாம் செவ்வாய் ராகு கிரக சேர்க்கையும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த பலன்கள் எந்த அளவுக்கு நடக்கும் நடக்காதுங்கிறத நம்ம தீர்மானிச்சு முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கிறாங்கன்னா எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க, செவ்வாய்க்கு ராகுக்கு என்ன டிகிரி இடைவெளி இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க, என்ன லக்னம், மற்ற கிரகங்கள் ஏதாவது செவ்வாய் ராகு கூட சேர்ந்து இருக்குதா அல்லது பார்த்து இருக்குதா, அப்படி சேர்ந்து இருக்கிற கிரகமோ பார்த்து இருக்கிற கிரகமோ சுப கிரகமா அல்லது அசுப கிரகமா, இத்தனை விஷயங்களையும் அலசித்தான் இந்த விஷயங்கள சேர்ந்துதான் அந்த செவ்வாய் ராகு எந்த மாதிரியான பலன்களை செய்யுங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்கணும். தவிர நம்ம பார்த்த பலன்கள் அந்த பலன்கள் அப்படியே செவ்வாய் கிரக சேர்க்கை ஜாதகருக்கு அப்படியே நடக்காது, அல்லது கொஞ்சம் எச்சா நடக்கு, கம்மியா நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக சொல்ல முடியாது.
சரிங்களா? இதுவும் எல்லா ஜாதகத்துக்குமான செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தா இந்த பலன். ஆனா அதே நேரத்துல செவ்வாய் ராகு ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது என்ன டிகிரியில் இருக்கிறாங்க, என்ன பாவகத்தில் இருக்கிறாங்க, 12 பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாங்க, என்ன லக்னம், என்ன மத்த கிரகங்கள் எங்க இருக்குது, மத்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது என்ன, பார்த்திருக்கிறது என்ன, அது சுபகிரகமா அசுபகிரகமா, இவ்வளவும் சேர்ந்துதான் அந்த பலன்கள், நாம் பார்த்த பலன்கள் எந்த அளவிற்கு செயல்படும் அல்லது செயல்படாது, இந்த பலன்களில் ஏற்ற இறக்கங்களை மாற்றங்களை தீர்மானிப்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பே என்று சொல்லி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். வணக்கம், விடைபெறுகிறேன்.